கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான தேவபலன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:38 இப்படியாக சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆமென். அன்புக்குரியவர்களே, எல்லா மனிதர்களும் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறதையும் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு காணப்படுவதை நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேதம் நமக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறது. கொடுங்கள் என்று. மாறாக நாமோ பெற்றுக்கொள்வதை மாத்திரம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பின் ஏழ்மையானவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். என்னிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை மற்றவர்களுக்கு எப்படி பகிர்ந்து கொடுப்பது என்று சிந்திப்பீர்களானால் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நம்மிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை கர்த்தருக்கு என்று விதைத்து பாருங்கள். நீயோ கடன் கொடுப்பா என்ற வார்த்தையின்படி உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தரை நாம் சோதித்து பார்க்கலாகாது. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கென்று கொடுத்து அதை சோதித்து பாருங்கள். கர்த்தர் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்கள் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷித்து உங்கள் கரங்களை பலப்படுத்தி கொடுக்கிற கரங்களாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.